Hello viewers, தமிழ்நாடு ஜெர்மிஷன் 2025 TNA 2025ல நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான காலேஜ், அதாவது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இல்லை இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் எந்த கட் ஆஃப் வந்து போயிருக்கு, தென் இந்த வருஷம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோயம்புத்தூரில் இருக்கிற கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இல்லை இங்கே 2-3 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2710. சரிங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு. இல்லை இந்த காலேஜ் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒத்தக்கல் மண்டபம் ஓகேங்களா, அந்த இடத்துல இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நியர்லி ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் உங்களுக்கு இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.kce.ac.in இதுதான் வந்து வெப்சைட்டு. இந்த காலேஜில் டோட்டலாக வந்து 9 கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக இருக்குது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து 4 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தென் இங்கே ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கு இருக்குது. தென் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 per month இருக்குது. தென் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1900 rupees, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் 600 rupees சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தென் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து 20,000 மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நாமினாவிலாவே இருக்குது. சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம கோர்சஸ் பார்த்துருவோம். சரிங்களா, கோர்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கோர்ஸில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆகும்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EV. ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் VLSI டிசைன் அண்ட் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 60 seats. இது ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 181 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. ஓகேங்களா, ஓசி. தென் பிசி வந்து 172, தென் பிசிஎம் 166.5, தென் எம்பிசி 173, எஸ்சி 126.5, எஸ்சிஏ 137 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 184லேருந்து இல்லைங்களா 171 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இது 60 seats உங்களுக்கு 2020 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 184 வரைக்கும் போயிருந்துச்சு லாஸ்ட் இயர். பிசி வந்து 182.5, தென் பிசிஎம் வந்து 179, தென் எம்பிசி 182, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 152.5, எஸ்டி 129 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வந்து 192லேருந்து 178 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இன்டேக்கு 120 seats. இல்லை NBA அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2000 ஆரம்பிச்சிருது. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி வந்து 157.5, தென் பிசிஎம் 143.5, தென் எம்பிசி 143, தென் எஸ்சி 127.5, தென் எஸ்சிஏ 109, தென் எஸ்டி 109.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 185லேருந்து 157 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே உங்களுக்கு ட்ரிபிள் இன்டேக், அதாவது 180 seats 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 வரைக்கும் உங்களுக்கு ஓசி பேர் இருந்திருக்கு. தென் பிசி வந்து 182.5, தென் பிசிஎம் 175, தென் எம்பிசி 182, தென் எஸ்சி 144, தென் எஸ்சிஏ 167, தென் எஸ்டி 138.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 197லேருந்து 179 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்டேக், அதாவது 120 seats. இங்கே ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்திருக்கு. பிசி வந்து 172, தென் பிசிஎம் 162.5, எம்பிசி 169.5, தென் எஸ்சி 137, தென் எஸ்சிஏ 88, தென் எஸ்டி 150 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 195லேருந்து 170 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டேக், அதாவது 180 seats. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 183 வரைக்கும் போயிருந்திருக்கு. தென் பிசி வந்து 181, தென் பிசிஎம் 178.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 180, தென் எம்பிசி 151, தென் எஸ்சிஏ 137.5, தென் எஸ்டி 124.5 வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 195.5லேருந்து 178 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே 180 சீட்ஸு 2020 ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189 வரைக்கும் போயிருந்துச்சு லாஸ்ட் இயர். பிசி 185.5, தென் பிசிஎம் 185, தென் எம்பிசி 184, தென் எஸ்சி 160, தென் எஸ்சிஏ 172. இந்த வருஷம் நம்ம 195லேருந்து 185 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இங்கே 60 சீட்ஸு 2008 ஆரம்பிச்சது. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் பிசி 154, தென் பிசிஎம் 147.5, எம்பிசி 150.5, தென் எஸ்சி 130.5, தென் எஸ்சிஏ 156.5 வரைக்கும் போயிருந்துச்சு. இந்த வருஷம் 180லேருந்து 158 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இங்கே வந்து 186 ட்ரிபிள் இன்டேக்கு 2020 தான் ஆரம்பிச்சது. இல்லை இங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்திருக்கு. தென் பிசி வந்து 186 வரைக்கும் போயிருக்கு. பிசிஎம் 177, தென் எம்பிசி 185.5 வரைக்கும் போயிருந்திருக்கு. தென் எஸ்சி உங்களுக்கு வந்து 160.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சிஏ 163, தென் எஸ்டி 158.5 வரைக்கும் போயிருந்திருக்கு. தென் இந்த வருஷம் நம்ம வந்து 198லேருந்து 185 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 185லேருந்து 180 ரேஞ்சஸ் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 185க்கு மேலே நம்ம டெஃபினட்டாக தேவைப்படுது. பட் நமக்கு கம்ப்யூட்டர் இது ஐடி, தென் சைபர் செக்யூரிட்டி 180 வரைக்கும் டெஃபினட்டாக நமக்கு 180க்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஈஸி வந்து 180க்கு டெஃபினட்டாக தேவை. தென் ட்ரிபிள் வந்து 170, ஏன்னா அந்த ரேஞ்சஸில் தேவை. உங்களுக்கு ட்ரிபிள் எலக்ட்ரானிக்ஸ்லாம் 170 நமக்கு தேவைப்படுது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் 160 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு இருக்கவங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸாக இருக்கிறது வந்து 185 to 180 வரைக்கும் டெஃபினட்டாக தேவைப்படுது. தென் எலக்ட்ரானிக்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து 170 வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம். தென் 160 வரைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னா இந்தந்த கட் ஆஃபில் இந்தந்த கோர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு காலேஜை பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் என்ன கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.